வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ திருக்குறளில் அடுத்து ஒரு அருமையான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, விருந்தோம்பல். அன்றைய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் விருந்தோம்பல் எவ்வாறு முன்னேறி இருக்குது, வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த காலகட்டத்திலையும் விருந்தோம்பல் பற்றிய திருக்குறளில் பல அதிகாரங்களை பார்த்து வந்திருக்கோம். அதில் அடுத்து தான் நாம் பார்க்கக்கூடிய அதிகாரம் விருந்தோம்பல். உணவை பற்றி வள்ளுவர் என்ன அருமையான ஒரு விளக்க உரையை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்ப்போம். உணவு என்பது அதை உபசரிக்கிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு அதிகாரமாகவே கொடுத்துருக்காருன்னா, அப்போ அதுக்கு அறத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. நாம சில பல இடங்களில எந்த தவறு செய்திருக்கோம், முன்னொரு காலத்திலும் இப்பவும் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ விருந்தோம்பல் இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, அவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனா மட்டும் தான் அங்க நமக்கு சரியான ஒரு உபசரணைகள் இருக்கும். அதே நம்ம சொல்லாம கொள்ளாம ஒருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய முக பாவனைகளே நமக்கு காமிச்சிருக்கும். ஸோ அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கும்போது நாம போய் இடையூறு பண்ணிட்டோம் அப்படின்றது. ஸோ இப்ப அது ஒரு நாகரிகமா போயிடுச்சு. நம்ம ஒரு இடத்துக்கு போறது. ஆனா முன்ன காலத்துல பார்த்தீங்கன்னா, எந்தவித தொலைத்தொடர்பு வசதிகள் எதுவுமே இல்ல. ஆனாலும் நம்ம எந்த நேரம் போனாலும், நம்மள அவங்க முகமலர்ச்சியோட வரவேற்று நம்மள உபசரிக்கும் பொழுது, எத்தனை மகிழ்ச்சி அவங்களுக்கும். அதனால நமக்கும் எத்தனை ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வள்ளுவர் மிக அழகா சொல்லியிருக்காரு. ஸோ காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி வள்ளுவர் சொன்ன வாக்கு ம் மெய்யாக உள்ளது. ஸோ அது சில சில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஆனாலும் அந்த உபசரிப்பில் எந்தவித குறையும் இல்லாம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ திருக்குறள்ல இந்த அதிகாரத்தோட பொருட்களை எல்லாம் பார்ப்போம். சரிங்களா? பொன்னும் பொருளும் சேர்ந்து அதை பாதுகாத்து அது எதுக்காக நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவாவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்க அப்படின்னா, அவங்கள முகமலர்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா அவங்கள உபசரிக்கிறதுக்காகவே தான் நம்ம பொன்னும் பொருளும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்துதான் வீட்டுக்கு வந்தவரை அவங்கள விட்டுட்டு நம்ம உள்ள போயிட்டு ரகசியமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதை விட ஒரு மோசமான விளைவு எதுவும் இல்லை. அதுலயும் நீங்க உள்ள போய் தனியா இந்த இறப்பை தவிர்க்கக்கூடிய அமிர்தத்தையே நீங்க சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு பயனே தராது அப்படின்னு சொல்றாரு. ஸோ வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு உண்ண வச்சுட்டு பிறகுதான் நாம எதுவா இருந்தாலும் சாப்பிடுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, விருந்தினரை வரவேற்று உபசரித்தல் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலுமே கஷ்டம் வராதுன்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை மன மகிழ்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மனசும் வயிறும் நிரம்பி அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது எந்த காலத்துக்கும் எந்த தலைமுறைக்கும் எந்தவித பாதிப்புமே ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வர விருந்தினரை உபசரித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல பாக்கியம் அடுத்தவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது கிடைக்குது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சரி, வீட்டிற்கு வந்த விருந்தினர் அவங்க சாப்பிட்ட அதாவது வீட்டுக்கு நம்ம இப்போ ஒரு விருந்தினர் சாப்பிடுறாரு அப்படின்னா, அந்த வீட்டு உரிமையாளர் இப்ப நம்ம நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தினர் வராரு. அவங்க சாப்பிட்டு நல்ல திருப்தியா நம்மள வாழ்த்துறாங்க அப்படின்னா, நம்மளுடைய நிலத்துல நம்ம நெல்லோ இல்ல எந்தவித விளைச்சல் விதைக்காமலேயே நம்ம இடத்துல பயிர் செழிப்பா வளரும். நீங்க விதைக்கவே தேவையில்ல. ஆனா அறுவடைக்கு உங்களுக்கு எல்லாமே தயாரா இருக்கும். ஆண்டவன் அப்பேற்பட்ட அருளை நமக்கு குடுப்பான். விருந்தினர் உபசரிக்கிறதுல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வராங்க அப்படின்னா, இப்பதான் வந்துட்டு போனாங்க. அடுத்து இன்னொருத்தர் வராங்க. எப்போ வருவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ! இப்பதான் வந்துட்டு போனாங்க. இவ்வளோ வேலை செய்யணும். திரும்பி இன்னொருத்தர் வராங்க. திருப்பியும் வராங்க. நம்ம ஒரு மனசோர்வு அடையக்கூடாது. இன்னும் எப்பலாம் இன்னும் அடுத்தடுத்து எப்போ வருவாங்க? இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டாகவே இந்த விருந்தினர் வள்ளுவர் போற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, விருந்தினரை வரவேற்று உபசரிக்கிறது எப்பேற்பட்டதுக்கு ஈடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள்வி, ஒரு யாகத்தை நடத்துறதுக்கு. ஒரு யாகம், வேள்வின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இறைவனையே வரவழைத்து அவருக்கு உணவு கொடுப்பது போன்றது தான் இந்த வேள்வி, யாகம். அதற்கு ஈடாக நம்ம உறவினருக்கு வரவழைச்சு விருந்து கொடுக்கறது சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க.
ஸோ இப்போ நம்ம பணமோ பொருளோ நகையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனா அது என்னைக்கா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் அழியத்தான் போகுது. அப்படியே எந்த தலைமுறைக்கும் எந்த காலத்துக்கும் எடுத்துக்க போதில்லை. ஆனா இந்த விருந்தினை வரவேற்று அவருக்கு உபசரிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதோட புண்ணியம், அதோட பெருமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல தலைமுறைகளுக்கும் அது வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பணக்காரராக இருந்தாலும் விருந்தினரை உபசரிக்கிறதில்ல அப்படின்னா, இப்போ நம்ம கோடி ரூபாய் வச்சிருக்கோம். பல பேர் நல்ல பெரிய பணக்காரனா இருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிய முகமலர்ச்சியா அவங்கள வந்து உபசரிக்கலன்னா, பரம ஏழையிலும் ஏழையா தான் வந்து விருந்தினர் வந்து நம்மள நினைப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது எதுக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. விருந்தினர் வராங்க, அவங்கள முகமலர்ச்சியோட வந்து நம்ம உபசரிக்கல அப்படின்னா, அனிச்ச பூ வந்து ஒரு முறை தான் வந்து நுகர்ந்தாலே அது வந்து வாடி போயிடும். அது மாதிரி வரவேற்று விருந்தினை உபசரிப்புல ஒரே ஒரு சிறு குறைபாடு இருந்தாலே அவங்க முகபாவனை அதில் காமிச்சிரும். நீங்க இவ்வளோ நாள் செய்த புண்ணியம் அனைத்துமே வந்து வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். நம்ம ஏனோ தானோ இதுவரைக்கும் வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நினைச்சிருப்போம். ஆனா அது மாதிரி இல்லாம விருந்தினரை வந்து ஒரு இறைவனுக்கு ஈடா ஒப்பிட்டு அவங்களுடைய மனசும் வயிறும் குளிரபடியா நாம நடந்துக்கணும்ன்றது வள்ளுவர் பல காலங்களுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்திலே இது மாதிரியான ஒரு குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அதை பொருட்டு தான் வந்து வள்ளுவர் இதை சரி செய்யணுன்றதுக்காக தான் இந்த அதிகாரத்தையே வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது காலங்காலமாக கடைபிடிச்சு காலங்காலமா கடைபிடிச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிமுறையா, ஒரு பாரம்பரியமா இந்த விருந்தோம்பல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே இந்த மாதிரியான பல நல்ல தகவல்கள், வாழ்க்கைக்கு தேவையான பல நெறிமுறைகள், அறங்களை பற்றி வள்ளுவர் திருக்குறளில மிக பிரம்மாண்டமாக விளக்கி அதற்கான பொருளையும் கொடுத்திருக்காரு. சரிங்களா? நாம் வாழ்க்கையில இது மாதிரி பல விஷயங்களை கடைபிடிக்கணும். அதனால் வரக்கூடிய நல்ல பலன்களை நம்முடைய பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.